ஜிம்முக்கு போகிறீங்களா? எந்த அளவுக்கு வெயிட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்? எது ரொம்ப ஹெவி, எது ரொம்ப லைட் வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதா, இல்லை ஹெவியான வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதா, இல்லை மாட்ரேட் வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதா? நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கிற சரியான வெயிட்டை எப்படி சூஸ் பண்ணுறது? இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் கார்த்திக் முருகேசன், டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, கனடாவிலேருந்து. நான் ஒரு சர்டிஃபைட் டாக் ட்ரைனர் அண்ட் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. என்னுடைய டாக் ட்ரைனிங் வீடியோஸையும் நீங்கள் இன்னொரு சேனல் காலியும் நானும் டாக் ட்ரைனர் தமிழ், அதில் செக் பண்ணலாம். அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு போகிறீங்க. போன உடனே ஒரு 5 கிலோ டம்பிள்ஸா இல்லை ஒரு 10 கிலோவில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாமா? எதை நம்ம எப்படி வெயிட் நம்ம சூஸ் பண்ணுறது? இது நிறைய பேருக்கு உள்ள ஒரு குழப்பம். சயின்டிஃபிக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1 RM அப்படின்னு சொல்லுவாங்க. 1 RMனா 1 ரெப்பிட்டேஷன் மேக்ஸிமம். இது நிறைய ஃபிசியோதெரபிஸ்டும் நிறைய ட்ரெயினர்ஸும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஐடியா. ஒரு வெயிட் எடுத்துகிட்டு அந்த வெயிட் வந்து உங்களால் ஒரு கம்ப்ளீட் மூவ்மெண்ட் மட்டும் பண்ண முடியணும். அது ஒரு பைசப் கர்லாக இருக்கலாம், ட்ரைசப்ஸுக்கு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெஞ்ச் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம். என்னால் ஒரு ரெப்பிட்டேஷன் அவ்வளோதான் அதில் பண்ண முடியும், ஒரு கம்ப்ளீட் ரேஞ்சில் பண்ண முடியும். அந்த ஒரு வெயிட் எடுத்து அதில் ஒரு 50% எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 60% நெக்ஸ்ட் செட்டு, 70% நெக்ஸ்ட் செட், அந்த மாதிரி போங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது சயின்டிஃபிக்கலி ஒரு ப்ரூவன் மெத்தட். ஆனால் சில பேருக்கு இது ரொம்ப லைட்டாக தெரியலாம். சீக்கிரமாக எனக்கு ப்ராக்ரஸ் வரணும், ஏன்னா ப்ராக்ரஸ் வரல அப்படின்னா, ப்ராக்ரஸ் மீனிங் எனக்கு போக வந்து எனக்கு வெயிட் அதிகமாக தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரணும், இல்லை எனக்கு வந்து மசில்ஸ் வந்து ஒரு டெஃபினிஷன் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரணும். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும்னு நினைப்பாங்க. ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, அதாவது ட்ரைனிங் பண்ணுறது வேறு, பாடி பில்டிங்காக ட்ரைனிங் பண்ணுறது வேறு. நான் ஸ்ட்ராங்கான ஆளில் என்னால் ஒரு 60 கிலோ வெயிட்டை ஒரே ஒரு தடவை தூக்க முடியும். அவங்கள பவர் லிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ராங் நான். ஆனால் அதே 100 கிலோ வெயிட்டை அந்த ஒரு தடவைக்கு மேலே தூக்க முடியாது, இல்லை 2 தடவைக்கு மேலே தூக்க முடியாது. அது நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக பண்ணுற ஒர்க் அவுட், அப்படி வச்சுக்கலாம். பாடி பில்டிங் நான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், அதே சமயத்தில் என்னோடய மசில்ஸ் வந்து நல்லா டெஃபினிஷனோட வரணும். என்னோடய ஷோல்டர்ஸ் நல்லா அப்படி வரணும், பைசப் நல்லா எனக்கு நல்லா அப்படி மேலே ஒரு கர்வ்டாக வரணும், ட்ரைசப் நல்லா வரணும், செஸ்ட் ஓவராலாக அது லுக்கு நல்லா இருக்கணும். அது பாடி பில்டிங். எண்டூரன்ஸுக்காக ட்ரெயின் பண்ணுறது. இப்போ ஒரு ஆத்லீட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மசில் டோண்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அவங்க வந்து லைட் வெயிட்டாக எடுத்து அவங்க வந்து சீக்கிரமாக நிறைய ரெப்பிட்டேஷன்ஸில் பண்ணுறது. பட் யூஸ்வலாக ஜிம்முக்கு போகிறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒன்று வெயிட் குறைக்கிறதுக்கு, இல்லை பாடி பில்டிங்க்கு அப்படின்னு போவாங்க. பவர் லிஃப்டிங் அப்படிங்கிறது கம்மியாக. அதாவது பவர் லிஃப்டிங்னா நான் 100 கிலோ ஒரு தடவை தூக்குறேன், அது பவர் லிஃப்டிங். ஆனால் ஸ்ட்ராங்காக மட்டும் நான் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சி ஜிம்முக்கு போகிறவங்க ரொம்ப கம்மி. எல்லாருமே ப்ரோக்ரெஷன், அந்த லுக்கில் ப்ரோக்ரெஷன் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த கோலை பொறுத்து இது மாறினாலும் உங்களுக்கு சேஃபான வெயிட்னு ஒன்று இருக்குது, அதே சமயத்தில் எஃபெக்டிவான வெயிட்னு ஒன்று இருக்குது. அது என்ன? இது ஒரு அட்ஜஸ்டபிள் டம்பிள். ஓகே, இதோட வெயிட் வந்து ஒரு 10 பவுண்டு. 10 பவுண்டுனா ஒரு அப்ராக்சிமேட் 11 பவுண்டுனா 5 கிலோ. ஓகே, இது ஒரு 5 கிலோ க்ளோஸான வெயிட்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பைசப் கர்ல் பண்ணுறேன். இப்போ நான் இதே மாதிரி ஒரு 8 to 12 ரெப்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு வெயிட் ரெப்பிட்டேஷன் ஒரு செட்டுக்கு. சில வெயிட் இப்போ நான் ஒரு 15 பவுண்டில் போகிறேன், இல்லை 20 பவுண்டில் போகிறேன், இல்லை ஒரு 2 கிலோ கூட போகிறேன், 3 கிலோ கூட போகிறேன்னு வச்சுக்கோமே. நான் வந்து ஒரு 2 இல்லை 3 ரெப்பு தான் என்னால் பண்ண முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் வந்து உடம்பே யூஸ் பண்ணி அந்த ஃபார்மை நான் லூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ அந்த வெயிட் எனக்கு எக்ஸசிவ் வெயிட், ஒரு 3 ரெப்பிட்டேஷன் தான் பண்ண முடியுது அப்படின்னா. அதே மாதிரி இதே வெயிட்டை வந்து நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுறேன். அது எத்தனை கிலோ வெயிட்டாக இருந்ததுனாலும் இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணுறேன். ஒரு 10 12 பண்ணதுக்கப்புறமும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்டாக தெரியல, ஒரு 20 வரைக்கும் என்னால் பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப லைட்டான வெயிட்டாக இருக்கலாம். சரி, இப்போ இது ரெண்டுக்கு மிடில் ஒரு 8 ரெப்ஸ் பண்ணுறீங்க. 8 ரெப்ஸ் பண்ணி முடித்த உடனே என்னால் இன்னும் ஒரு 4 பண்ணலாம், இல்லை ஒரு 12 ரெப்ஸ் வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 2 ரெப்பிட்டேஷன், ஒரு 12 பண்ணி முடிச்சோடனே இன்னும் என்னால் ஈஸியாக பண்ண முடியும், என்னால் மூச்சு இப்படி பேசிக்கிட்டே பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோமே. அதுவும் உங்களுக்கு லைட்டான வெயிட் தான். 8 to 12 ரெப்ஸ் பண்ணுறீங்க. 8 ரெப்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 2 ரெப்பிட்டேஷன் கொஞ்சம் ஹார்டாக பண்ணலாம். ஓகே, 12 ரெப்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ரெப்பிட்டேஷன் ஹார்டாக பண்ணலாம். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேளை 12 ரெப்பிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 ரெப்பிட்டேஷன் என்னால் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் நிப்பாட்டிட்டு வெயிட்டை கொஞ்சம் கூட்டிகிட்டு அந்த 8 to 10 ரெப்ஸ் 8 பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, இன்னும் 2 ஸ்குவீஸ் பண்ணால் பண்ணிடலாம், அந்த ரேஞ்சில் இருக்க வெயிட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3 to 4 செட்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி செட்டில் நீங்கள் ஃபெயிலியருக்கு போனால் தான் மசில் ஹைப்போட்ரோஃபி ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதே மாதிரி
சில பேர் என்னால் 12 ரெப் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கிற வெயிட் எடுத்துகிட்டு நான் ஒரு 10ஓடு நிப்பாட்டிக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் அதை ஒரு பிகினிங் பாயிண்ட்டாக வைத்துக்கொள்ளலாம். அதை வச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் வெயிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரத்துலையும் கூட்டிகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மூவ்மெண்ட்டை பழகணும். மூவ்மெண்ட்டை பழகணும்னா சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இல்லைனா ஃபோனை அப்படி செக் பண்ணிகிட்டே பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மைண்டுக்கும் மசிலுக்கும் அது கனெக்ட் ஆகலை. நீங்கள் இந்த மூமெண்ட்டை ஏதோ ஒரு பேருக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து கிளியரான ஒரு நியூரோ மஸ்குலர் ஸ்டிமுலேஷன் நடக்காது. உங்கள் மசிலோட ஹைப்பர்ட்ரோஃபி நல்லா வரணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ், நீங்கள் மியூசிக் கேட்டாலும் சரி, நீங்கள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டே பண்ணாலும் சரி, என்ன பண்ணிட்டு பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த மசில் ஒர்க் பண்ணுறதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் ட்ரிக்கியான மூமெண்ட்ஸ் வரக்கூடாது. இப்போ ஒரு ட்ரைசப் மூவ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஈஸியான அப்படி ஏதோ ஒரு பேசிவாக போகாமல் அந்த மூமெண்ட் ஒரு கண்ட்ரோல்டு மூமெண்ட்டாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி பண்ணணும். அந்த மசில் ஒர்க்கை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதே வந்து உங்களுக்கு இன்எஃபெக்டிவ் ஆகிரும். அதாவது வந்து அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து ஒரு குவாட்ஸுக்கு பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் மொத்தமாக வந்து ஷோல்டருக்கு பண்ணுறீங்க, எந்த மசில் குரூப்புக்கு பண்ணாலும் அதுக்குன்னு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெயிட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நீங்கள் ஒருவேளை வெயிட் அதிகமாக போயிட்டீங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ட்ரிக்கி மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் காமிச்ச மாதிரி நீங்கள் மற்ற மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. சில பேர் வந்து அப்படியே பண்ணிவிட்டு இப்படி பின்னாடி சாஞ்சு அந்த பைசப்பை ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸசிவான வெயிட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். முக்கியமான விஷயம், முதல் நாள் நம்ம அந்த பெரிய வெயிட்டை நான் தூக்கிட்டேன், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ வெயிட்டை வந்து எப்படி கூட்டணும் ஒவ்வொரு வாரமும். இல்லை 10 கிலோ வெயிட்னு வச்சுக்கலாம். 10 கிலோ வெயிட்டில் ஒரு பார்பெல்லை வச்சு யூஸ் பண்ணி என்னோடய கைக்கு வந்து நான் பைசெப் கர்ல் பண்ணுறேன். என்னால் வந்து 8 to 12 ரெப்பிடேஷன், அதாவது 8லேருந்து 12 தடவை இதே மாதிரி ஒரு 3 செட் நல்லா பண்ண முடியுது என்னால். இப்போ அடுத்த வாரம் நான் ட்ரை பண்ணும்போது 2-3 டைம்ஸ் ஆகுது நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ரொம்ப ஈஸியாகிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது அப்போ வெயிட்டை கூட்டலாம். வெயிட்டை மட்டும்தான் கூட்டுறது ப்ரோக்ரெஷனா, அதாவது அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதான்னு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் 8 தடவை பண்ணுறீங்க அப்படின்னா அது 10 தடவை பண்ணிங்கனாலும் அது ஒரு ப்ரோக்ரெஷன் தான். ஒரு செட்டை ஆட் பண்ணாலும் அது ப்ரோக்ரெஷன் தான். எய்தர் வே ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு காலையில் நான் ஜிம்முக்கு போகணுமா, ஐயோ எனக்கு வந்து பயங்கரமாக வலிக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இது வேறு பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லாங் டைமுக்கு வந்து சஸ்டெயின் ஆகாது. உங்களோட கோல் என்னவோ அந்த கோல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரோக்ரெஸ் ஆகணும். முக்கியமாக இன்ஜுரி எதுவும் ஆகாமல் இருக்கணும். இன்ஜுரினாலே வெயிட் நம்ம மேலே விழுந்து அடிபடுறது மட்டும் இன்ஜுரி கிடையாது. பின்னா நம்ம வெயிட்டை போட்டு தூக்கி ஒரு லிகமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரெயினோ இல்லை ஒரு மசிலில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின், இது ரெண்டுமே வந்து சின்ன மைக்ரோ டயர்ஸ்ன்னு சொல்கிறது. அதுவே கொஞ்சம் எக்ஸசிவாக போச்சுன்னா அது ஒரு பெரிய இன்ஜுரியாக. யூஸ்வலி வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வர்றது எக்ஸசிவ் வெயிட் போட்டு தூக்குனா ஷோல்டரில் வர இன்ஜுரிஸ் தான் அதிகம். ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அப்படிம்பாங்க. ரொட்டேட்டர் கஃப்ன்றது நம்ம ஷோல்டருக்கு மேலே இருக்கிறது. நம்ம கையை வந்து இப்படி மேலே தூக்கி இப்படி பிடிக்கணும்னா நம்ம சாரமாக அப்படி நிப்பாட்டணும்னா அதில் ரொட்டேட்டர் கஃப் மசில் வேலை செய்யுது. அப்படி சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் செஸ்ட்டுக்கு பண்ணும்போதும் ஷோல்டர் இன்வால்மெண்ட் அதிகம், பேக்குக்கு பண்ணும்போதும் ஷோல்டர் இன்வால்மெண்ட் அதிகம். இப்போ நீங்கள் ஒரு குவாட்ரிசெப்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதுலேயும் ஷோல்டர் இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. டெட் லிஃப்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஷோல்டர்ஸுக்கு பண்ணும்போது சூப்பர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் இன்றைக்கி டேக்அவே மெசேஜ். நீங்கள் வந்து ஏதோ வெயிட் அதிகமாக தூக்கணும்னு நினச்சிட்டு உங்கள் ஷோல்டரை மறந்துட்டு உங்கள் ஷோல்டரை இன்ஜூர் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண முடியாது. வெயிட் லிஃப்டிங் எஸ்பெஷலி பண்ண முடியாது. அதனால் உங்கள் ஷோல்டரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய நியூரோ மஸ்குலர் சிஸ்டம் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். இன்றைக்கி நான் வெயிட்டை தூக்கி நான் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த வெயிட் வந்து எனக்கு நல்லா பழகி அந்த மசில்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகும்போது அதுக்கு சேலஞ்சிங்காக நான் வெயிட்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, அவங்க எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து மாறும். அதனால் அவசரப்பட்டு நான் வேகமாக பாடியை பில்ட் பண்ணணும், போன ஒரு வாரத்திலே எனக்கு வந்து நான் அவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய ஃப்ரீக்குவன்சி, அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுடைய ப்ரோக்ரெஸ் மாறும். உங்களுடைய கோல் எதுவாக வேணாலும் இருந்தாலும் இன்ஜுரி எதுவும் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஸோ அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆல்வேஸ் வின்ஸ் ரேஸ். இது ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது.
எப்படி லிஃப்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரியலி மசில்ஸுக்கு அது சேலஞ்சிங் எனஃபாக இருக்கா, அதுதான் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு சேஃபான ரேஞ்சில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்ஜுரி ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் லாங் டேர்ம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஜிம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னும் வர வீடியோஸில் நம்ம அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அதனால் வர இன்ஜுரிஸ் அதிகமாக வர்றதுனால அந்த சீரிஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வர்ற வீடியோஸில் எப்படி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ஸ் இருக்க போது, எப்படி ப்ரோட்டீன் எப்படி சூஸ் பண்ணணும், எல்லாமே ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லேமன் சாதாரணமாக மெடிக்கல் டேர்ம்ஸ் எதுவும் ரொம்ப இல்லாமல் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன், தமிழன் ஃபிசியோ யூடியூப் சேனல். ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.